மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அதாவது இப்படி சொல்லுகிற, உலகத்தோடு ஒத்திருக்காதீர்கள். உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமா, உங்களை பார்க்கும்போது தெரியணும் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்பது தெரியணும். உனக்கும் தேவனை அறியாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன பார்க்கும்போது ஒருத்தனுக்கு தெரியும், இவன் தேவனை ஆராதிக்கிறவன், இவன் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், இவன் தேவனுடையவன் என்று. எனவேதான் பரிசுத்தவான்கள் அன்னைக்கு பல அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். ஆமே, பல விதத்தில் அர்ப்பணித்தார்கள். அன்னைக்கு அர்ப்பணிப்பு உண்மையான அர்ப்பணிப்பா இருக்கு. அன்னைக்கு வெளியிலயும் அர்ப்பணிப்பு இருந்துச்சு, உள்ளே அர்ப்பணிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியில மட்டும்தான் அர்ப்பணிப்பு, உள்ள சுத்தம். வெளியிலே அர்ப்பணிப்பு இருக்கணும், உள்ளே அர்ப்பணிப்பு. என்ன ஒரு கூட்டத்துல பார்க்கும்போது பார்க்கிறவங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இன்னைக்கு சபை சீர்குலைந்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு உலகத்துக்கு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. இஷ்டம் போல பேசுறாங்க, இஷ்டம் போல இல்ல, தங்கள் இஷ்டம் போல தங்களுக்கு எது பிடிக்குதோ அதை இன்னைக்கு சபையில நிறைவேற்றுறதுல தான் இன்னைக்கு உறுதியா இருக்கிறாங்களே. என் தேவனுக்கு எது பிடிக்குதோ அதை இன்னைக்கு சபை செய்கிறது இல்லை. மாறுபாடுள்ள சந்ததி விட்டு